இன்றைக்கி நம்மளோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டு புடவை மெயின்டெயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா பட்டு புடவைகள் வந்து நம்ம கல்யாணத்துக்கு போட்டு போவோம், கோயிலுக்கு போட்டு போவோம். அது வந்து நம்ம வாஷ் பண்ணாமல் அப்படியே எல்லாத்தையும் மடித்து காய வைக்க அதை கொடியில் போட்டு காய வச்சுட்டு அயனிங் கொடுத்துருவோம், இல்லைனா ட்ரை வாஷ் கொடுப்போம். வீட்லேயே பட்டு புடவையை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி பண்ணுறதுங்கிறது புரியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி தொட்டு நம்ம கட்டிட்டு போன புடவையை நல்லா துடைக்கிறாங்க. அதாவது நம்ம வேர்வை இருக்கும் இல்லையா, நம்ம இடுப்புக்கிட்ட சொருகிற இடம் உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வேர்த்து அந்த புடவை ஒரு மாதிரி இருக்குங்கிறது தெரியும். ஸோ அதை நீங்களே வந்து வீட்டில் வந்துட்டு அந்த இடத்துலலாம் நல்லா வந்து தண்ணீர் தொட்டு துடைக்கணும். அது வெறும் தண்ணீர் போதுமா அப்படின்னாக்கா, அதில் வந்து நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு கொஞ்சம் போட்டு அதில் நுர வைக்க வச்சுட்டு அந்த தண்ணியை தொட்டு ஒரு துணியில் எடுத்து தொட்டு தொட்டு துடைச்சிட்டு மீண்டும் ஒரு தண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு நுர வரக்கூடிய ஒரு காய், அந்த காய் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த நுர வரக்கூடிய ஒரு காய் வந்து நாங்கள் அதில் போட்டிருக்கோம். அதையும் நாங்கள் வந்து பயோ என்சைம், ஸோ அதையும் அதில் ஊற்றிட்டு ஒரு டர்க்கி டவலில் டர்க்கி டவல் இருக்குது பாருங்கள், அதில் டிப் பண்ணி புழிஞ்சிட்டு இதில் வந்து ஒரு இடமா தேய்க்கிறோம். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கெட்டில் இந்த தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப அந்த நுர இருக்க தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம துடைக்கிறோம். ஸோ இப்படி துடைச்சிட்டு அரை வெயிலில் வெளியில் கொண்டு போய் நீங்கள் காய போட்டுடணும் மடிச்சுட்டு. இப்படி பண்ணிங்கன்னா அது வந்து அந்த ஒரு சில புடவைகள்லாம் ஒரு வாசனை ஒரு கட்டிட்டு அப்படியே நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கனாக்க, அதனால் இந்த மாதிரி வந்த உடனேயே பண்ண முடியலன்னா கூட 1 or 2 days கொடியிலேயே வீட்டில் இருக்க உள்கொடியிலேயே போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை தொடச்சிட்டு நீங்கள் வந்து எடுத்து அதை வெளியில் போடணும். அடிக்கடி வந்து ட்ரை வாஷ் கொடுத்தீங்கன்னா புடவை போயிடும். அதனால் இந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா அந்த புடவையோட இலையும் நல்லா இறுகிடும். அதாவது இழை அப்படின்னு சொல்கிறது வந்து பட்டு இழைகள் நெஞ்சிருக்காங்க இல்லைங்களா, தண்ணீர் படப்பட நல்லா இறுகி புடவை நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா புடவை இத்து போயிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் தொடச்சிட்டு, இப்போ நாங்கள் ஃபுல்லாக தொடச்சிட்டு இதை காய போட்டுட்டு எடுத்து மடித்து வச்சுருவோம்.